திருமணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்லது தான் செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது 1, 5, 9. ஆனால் இந்த 1, 5, 9 இருக்கக்கூடிய கிரக திசைகள் வந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு ஒரு நஷ்டம், பொருளாதார நஷ்டம் வந்தே தீரும். 1ஆம் அதிபதி திசை 5ஆம் அதிபதி புத்தி, இல்லை 5ஆம் அதிபதி திசை 9ஆம் அதிபதி புத்தி, இப்படி மாறி மாறி அவங்களுக்குள்ளற அந்த திசா புத்தி வர நேரத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா தர்ம திரிகோணம், தர்மத்தால் நஷ்டம். அந்த நேரத்தில் பாகப்பிரிவினை பண்ணாதீங்க. பாகப்பிரிவினை பண்ணிங்கன்னா பரவாயில்ல, தம்பி தானே வச்சுக்கிட்டும், தங்கச்சி தானே அக்கா தானே வச்சுக்கிட்டோன்னு விட்டுட்டு வந்துடுவீங்க. இல்லைனாலும் உங்கள் கைப்பொருள் ஏதாவது ஒரு வகையில் உங்களை விட்டு தர்மத்தில் போயிடும். இந்த தர்ம திரிகோண திசாபுத்தி நடக்கிறப்போ தர்மமே பண்ண வேணாம்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அது என்னன்னா ஆசையை தூண்டும், கௌரவத்தை வர வைக்கும். இப்போ கௌரவத்தை வர வைக்கிறப்போ பொருளாதார நஷ்டம் வரும். அதையும் கவனித்து பலன் சொல்கிறப்ப சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு திருமண நாள் குறிக்கிறப்ப மட்டும் இந்த 2 முகூர்த்தம், 4 முகூர்த்தம், 10 முகூர்த்தம் குறித்து கொடுங்க, மண்டபம் கிடைக்காதுங்கன்னா அதெல்லாம் செய்யாதீங்க. அதாவது நீங்கள் என்னைக்கு திருமணத்துக்கு நாள் குறிக்கிறீங்களோ அந்த நாளோட கோச்சார சந்திரன் பொண்ணு ஜாதகத்தையும் மாப்பிள்ளை ஜாதகத்திலையும் பொறுத்துங்க. அடுத்து போய் ராகு கேதுக்களை தொடக்கூடாது. தொட்டால் அந்த கல்யாணம் நின்று போயிடும். நீங்கள் குறித்து கொடுத்துட்டு இவன் குறித்து கொடுத்த நேரம் சரியில்லைங்கிற மாதிரி ஆகிடும். நல்லா சொல்லணும், நீங்கள் குறிக்கக்கூடிய திருமண நாள் என்னவோ அந்த நாளின் கோச்சாரத்தில் சந்திரன் எங்கே இருக்காரோ அந்த சந்திரனை தூக்கி பொண்ணோட ராசி கட்டத்திலையும் மாப்பிள்ளையோட ராசி கட்டத்திலையும் போடுங்க. யாரோட ஜாதகத்திலையும் ராகு கேதுக்களை தொடக்கூடாது. தொட்டால் அந்த கல்யாணம் நின்று போயிடும். மாப்பிள்ளை ஓடி போச்சு, பொண்ணு ஓடி போச்சுங்கிற கணக்கெல்லாம் இந்த மாதிரி குறித்து கொடுக்கறது தான் காரணம். ஏதாவது ஒரு சண்டை இல்லைன்னா பெருசாக சண்டை வந்து அது கல்யாணம் நிற்கிற மாதிரி போயிடும். இதையும் கொஞ்சம் எல்லாரும் திருமண நாள் குறிக்கிறப்ப கவனிங்க. நிறைய பேர்த்து சொல்லிட்டு இருக்கேன் நான். ஏன்னா எனக்கு ஆன்லைனில் பார்க்குறப்ப திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கு நிறையா ஜாதகம் வருது. வரப்பெல்லாம் கேட்பாங்க 2-3 தேதி குறித்து கொடுப்பாங்க. நான் முடியவே முடியாதுங்க. ஏன்னா 2-3 தேதி கிடைச்சாதானே குறித்து கொடுக்க முடியும். ஒரே தேதி தான் இருக்குது, இந்த தேதி தான் பண்ணணும். அந்த தேதியில் மண்டபம் இல்லையா, கோயிலில் கல்யாணம் பண்ணுங்க, அப்புறமே ரிசப்ஷன் வச்சுக்கோங்க. இப்படி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு நம்ம குறித்து கொடுக்கறது யாருக்கும் தொந்தரவாக போயிடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே நான் சொல்கிறது எல்லாமே சிம்பிளாக பார்க்குற மாதிரி ஐட்டங்கள் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ என்ன சொல்கிறோம், இப்போது 6ஆம் அதிபதி போய் 5ல் உட்காந்துட்டார், 5ஆம் அதிபதி 6ல் உட்காந்துருக்கார். இது பரிவர்த்தனை யோகம்தான். ஆனால் பரிவர்த்தனை ஆனால் என்ன ஆகும், அந்த பரிவர்த்தனை நேரத்தில் மட்டும்தான் ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மை மாமனுக்கும் அந்த ஜாதகருக்கும் இருக்கும். மற்ற நேரத்தில் மாமன் கூட சண்டை போட்டு தானே உட்காந்துருப்பாங்க. அதான் எப்படின்னா தாய் மாமனாக இருக்கும். அம்மாவுக்கு வர வேண்டிய சொத்துக்காக ஜாதகர் அங்கே சண்டை போடுவார். அம்மாவோட பூர்வீகத்தில் வர வேண்டிய சொத்துக்காக அங்கே சண்டை போட வேண்டிய நிலைமை இருக்கும். அப்போ அவர்கிட்ட சொல்லணும், நீங்கள் அடுத்து சொத்து கேட்கறதா இருந்தால் இந்த பரிவர்த்தனை நேரத்தில் அந்த திசா புத்தி வரப்போ தான் பரிவர்த்தனை ஆகும். அந்த நேரத்தில் சொத்து கேளுங்கன்னு சொல்லி பாருங்க, சொத்து கேட்டோன்னா கிடைக்கும். இந்த பரிவர்த்தனையில் அது ஒரு முக்கியமான இடம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது புதன் கல்விக்கு அதிபதி. புதனே தான் காதலுக்கும் அதிபதி. இந்த புதன் போய் 7ஆம் அதிபதியா வர்றார். இப்போ தனுசு லக்னம்னா 7ஆம் அதிபதி புதன், மீன லக்னம்னா 7ஆம் அதிபதி புதன். 7ஆம் அதிபதி பாதகாதிபதி இல்லையா? அப்ப இந்த 7ஆம் அதிபதி பாதகத்தை தான் செய்வாரா அப்படின்னா
தனுசு லக்னத்துக்கு புதன் கண்டிப்பா பாதகத்தை செய்வார். அதே மீன லக்னத்துக்கு பாதகம் வராது. ஏன் அப்படின்னா அந்த மீன லக்னத்துல புதனோட நட்சத்திரம் இருக்கு, ரேவதி. இவர் அங்க 7ஆம் இடத்திலேயே உட்கார்ந்து இருந்தா கூட அந்த நட்சத்திரத்துல லக்னம் ரேவதியில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அங்க பாதகம் நடக்காது. அதே தனுசு லக்னத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 7ஆம் இடம் பாதகமா வரும். அப்ப மட்டும் கரெக்டா அந்த பொருத்தம் பார்க்குறப்போ இந்த புதன் எங்க இருக்கார் அப்படிங்கிறத ரொம்ப இதாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் எடுக்கணும். அதையும் கவனிச்சு பாருங்க. அப்புறம் யூஸ்வலா நமக்கு தெரியும், 7ஆம் அதிபதி 5ல் இருந்தால் காதல் திருமணம் சொல்லுவோம். அது காதல் திருமணம் நடக்கும் கண்டிப்பா. ஆனா இந்த 5ல 5ஆம் அதிபதிக்கு 10ஆம் அதிபதி சாரம் கொடுத்திருந்தா வேலை செய்யக்கூடிய இடத்துல பெண்ணு காதலிப்பார். வேலைக்கு போற இடத்துல பொண்ணு ஒரு பிள்ளையை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்குவார். இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னு சொல்லக்கூடிய சமாச்சாரங்கள். நீங்க கணக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கிரகத்தை பார்க்கணும், சாரத்தை பார்க்கணும். மெயினா சாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் எதையும் சொல்ல முடியும். ஏன்னா வேத ஜோதிடத்துல 27 நட்சத்திரங்களுக்கும் 27 உடல் உறுப்புகளை கொடுத்துருக்காங்க. நாம என்ன சொல்றோம்? மேசம் தலை, ரிஷபம் முகம், மிதுனம் காது, கை விரல்கள், அப்படி கைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா கிருத்திகை தான் தலை அப்படிங்கிறத கிளீனா சொல்றாங்க வேத ஜோதிடத்துல. கிருத்திகையிலிருந்து தான் உறுப்புகளே ஆரம்பிக்குது. அஸ்வினி பாதத்தின் மேல் பகுதி, பரணி பாதத்தின் உள்ளங்கால். அதனால்தான் மகாலட்சுமி பாருங்க பாதத்தை பிடிச்சிட்டு தான் உட்காந்துருப்பாங்க. பாதத்தை உள்ளங்காலை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கணும்னு சொல்றதுக்கு இது ஒரு காரணம். உள்ளங்கால் சுத்தமா இருந்தாதான் அந்த உடலே நல்லா இருக்கும். உடல் எந்த நோய் நொடி வராமல் இருக்கணும்னா பாதம் சுத்தமா இருக்கணும். உள்ளங்கால் அந்த கீழ்ப்பகுதி, அதுக்குதான் அங்க மகாலட்சுமி கொடுத்து வச்சிருக்காங்க அந்த பகுதியை. ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம முன்னோர்களோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வியந்து போற மாதிரி இருக்குது. எப்படி கண்டுபிடிச்சாங்கிறது வேணுமில்ல, அப்பதானே நமக்கு புரியும். நம்மளால இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. எவ்வளவு பெரிய அறிஞரா இருந்து ஒரு நூல் எழுதியிருந்தாலும் எல்லாமே முன்னோர்கள் சொன்னதை பிரித்து எடுத்து கொடுக்கிறது தான். நான் சொல்ல கோள்களின் கோலாட்டம் திரு தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் எழுதுனது. இதை நம்ம எங்க இருந்து எடுத்தாருன்னா பராசரத்திலிருந்து தான் பிரிச்சு எடுத்திருக்காரு அவர். அப்போ அந்த அளவுக்கு அவர் ஆழ்ந்து படிச்சிருக்கார். அதனால நிறைய புக்கு படிக்கணும். ருத்ரகாலமிருதம் எடுத்து படிச்சீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய சமாச்சாரங்கள் வேற. குமாரசாமியம் எடுத்து படிச்சு பாருங்க, அதுல இருக்க சமாச்சாரங்கள் வேற மாதிரி இருக்கும். கோள்களின் கோலாட்டத்துல பாருங்க, எல்லாமே பிரிச்சு அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு அற்புதமா கொடுத்திருப்பார் அவர். அதாவது பாசகன் வேதகன் சொல்லுவோம். இது திருமண பொருத்தத்துல கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. மற்ற எந்த இடத்துல யூஸ் பண்ணாட்டியும் பரவாயில்ல. திருமண பொருத்தத்துல இந்த பாசகனையும் வேதகனையும் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். அதாவது